எம்மா ரெடி ஆயிட்டேன். மக்களே 2 பேரும் கிளம்பிட்டீங்களா? சாப்பாடுலாம் எடுத்து வச்சிட்டீங்களா டி? டேபிள் மேல தானே வச்சிருந்தா எடுத்துட்டோம். சரிம்மா நாங்க போயிட்டு வரோம், டயம் ஆயிட்டு. பாய், நீயும் சாப்பிடு. சரி டி, பார்த்து போயிட்டு வா. ரேகாவையும் கூட கூட்டு போ, அந்த பிள்ளையை பார்த்து கூட்டு போயிட்டு வா. சரிம்மா நான் போயிட்டு வரேன். எம்மா பாய், நான் போயிட்டு வரேன். காலையிலேயே நல்ல தலைவலிக்கு. அம்மா ஒரு வழியா அந்த பிள்ளையில அனுப்பிச்சு விட்டாச்சுப்பா. என்ன மண்டை இப்படி குத்துது? தை பிறந்தா வலி பிறக்குன்னு சொல்லுவாங்க. தை மாசம் பிறந்தே 13 நாள் ஆச்சு. இது வரைக்கும் தலைவலி வைத்த வலின்னு வந்ததுதான் மிச்சம். அடிக்கலைக்கு போய் ஒரு கிளாஸ் சூட டீயை போட்டு குடிப்போம். அக்கா சிசர் எங்க இருக்கு பாத்தியா? எங்க தேடணும் கிடைக்க மாட்டேங்குது. இடி நீ குளிச்சிட்டே இல்லையா? இன்னுமா கிளம்பாம இருக்க? டைம் ஆகுது பாரு. இப்ப எதுக்கு சிசர்லாம் தேடிட்டு இருக்க? நேத்து வாங்கிட்டு வந்த பேக்ல டேக் அப்படியே இருக்குது, அதை வெட்டணும். இருடி வாரேன், கொஞ்சம் தள்ளி நில்லு, தண்ணி மேல பட்டுற போது. அக்கா குளிச்சு நான் ரெடியா தானே இருக்கிறேன். சிசர் தான் வேணும். உள்ள செல்ஃப்ல எங்கயாவது தேடி பாருமா, கிடைக்கும். சரி. என்ன கோலம் போடலாம்? சரி சீக்கிரம் ஏதாச்சும் போடுவோம். ரேகாக்கு ஸ்கூலுக்கு வேற டைம் ஆகிட்டு இருக்கு. பார்க்கவே அழகா இருக்கு. ரேகா கிளம்பிட்டியாடி? கிளம்பிட்டேன்க்கா. யூனிஃபார்ம் எப்படி இருக்கு எனக்கு? ஹே சூப்பரா இருக்குடி. ஸ்டிச்சிங்கும் நல்லா பண்ணிருக்காங்க. ஆமாக்கா, எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், ஃபேஸ்ல என்ன பவுடர் ஒண்ணுமே போடாம இருக்க? வா நல்லா தொடச்சிட்டு போட்டு விடுறேன். இப்போ எப்படி இருக்கு பாத்தியா? அழகா இருக்க. இந்தாடி டிஃபனை மறந்துட்டு போற பாரு. தேங்க்ஸ்க்கா. பை டாடா. பை, பாத்து போயிட்டு வா. ரேகா ரெடி ஆயிட்டியா? வந்துட்டேன் சோனி. அக்கா சோனி வந்துட்டா நான் கிளம்புறேன், நீ பத்திரமா இருந்துக்கோ. சரிங்க மேடம், நான் பத்திரமா இருந்துக்கிறேன், நீங்க பாத்து போயிட்டு வாங்க. இந்த பிள்ளை இன்னும் உள்ள என்னதான் பண்ணுது? ரேகா 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 ரேகா. வந்துட்டு சோனி. எம்மா வந்துட்டியா தாயே? எவ்வளோ நேரம்? 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்கடா. ரோடெல்லாம் கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணணும். சரிங்க துளசி அக்கா, நான் பாத்துக்கிறேன். துளசி அக்கா பாய். பாய் பாய். ரேகாவும் ஸ்கூல் போயிட்டா. வீட்லேயும் ஒர்க் இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம வீட்டிலேயே இருப்போம், நாளைக்கு வேலைக்கு போயிடுவோம். தனியாக இருந்து என்ன செய்யறது? நம்ம செடிகள்லாம் பார்த்து வச்சுருந்தோமே கடையில், போய் வாங்கிட்டு வரலாமா? ஒத்தையில் தானே உட்காந்துருக்கோம். சரி போயிட்டு வரலாம். செடிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஈவினிங் ரேகா இதை பார்த்தனா ரொம்ப குஷியாய் ஆயிருவா, செம்ம சந்தோஷப்படுவா. ஹலோ, போனை வைடா, அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். எத்தனை டைம் கால் பண்றான்? டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. சொல்லு. ஆமா, ஓகே ஓகே வை, நான் அங்கதானே வர்றேன். அச்சோ என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, நம்ம தான் காரை வச்சு இடிச்சிட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, எங்க எந்திரிங்க. இது சரி வராது. அவங்களே மயக்கத்துல இருக்காங்க, அவங்கள போட்டு நம்ம எழுதிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடலாம். ஐயோ என்ன செய்யறதுனே தெரியல. காரை ஒழுங்கா பார்த்து ஓடிட்டு வந்திருக்கணும். நல்ல வேலை, அடி எதுவும் படல. இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்களா? ஷோ, ஃபாஸ்டா போவோம். ஹலோ, சொல்ல சரவணா, எப்படி இருக்க? என்ன ரொம்ப நாள் ஆகுது, ஒரு ஃபோன் இல்ல. எல்லாரும் நல்லா இருக்கோம்டா. ஆமா, நீ எப்படி இருக்க? உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் சௌக்கியம்தான். சரிடா, என்ன விஷயத்துக்கு ஃபோன் பண்ணிருக்க? முத்து ஊருக்கு வந்திருக்கேன்டா, அதான் ஃபோன் அடிச்சேன். என் சின்ன பிள்ளைக்கு மொட்டை போட்டு காது குத்துறோம். இங்கே தானே எங்கள் குலதெய்வ கோயில் இருக்கு, அதான் வந்திருக்கோம். உனக்கு சொல்றதுக்கு வாரேன், ஒரு 2 நாள் கழிச்சு வாரேன். சரியா? இன்னைக்கு தான் வந்திருக்கேன். அப்படியா? சரிடா, சந்தோஷம். சரி வா, நான் உன்னை எதிர்பார்த்துட்டே இருப்பேன். கண்டிப்பா வருவேன்டா. ஆமா, சரி, லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதுவா, அத பத்தி ஏன்டா கேட்க? ஏன் இவ்வளோ சலிப்பா பேசுறான்? ஏன்டா, என்ன? உனக்கு தெரியாததாடா, கல்யாணமும் பண்ணிட்டு லைஃப் வேற எப்படி போயிட்டு இருக்குன்னு கேக்குற? அது சரிதான். லைஃப் என்ன லைஃப், நல்லா போகுதுன்னு சொல்ல முடியாது, நாசமா போகுதுன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்கு. ஆமா, உனக்கு எப்படிடா போகுது? ரொம்ப பல்ல பல்ல காட்டுறிய. இல்ல மச்சான், எனக்கும் அதே தான். என்ன சொல்ல? யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். டேய் என்ன? ஒன்னும் இல்லடா, சும்மா சொன்னேன். சரி நீ வா, வீட்டுக்கு வரும்போது கால் பண்ணு. ஓகே முத்து, வச்சிடுறேன். பாய்.
ஸ்கூல்லாம் படிக்கும்போது எவ்வளோ நல்லா இருந்துச்சு, எவ்வளோ ஜாலியா இருந்தோம். ஏங்க 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 அட என்னம்மா நீ வேற, மெதுவா கூப்பிடு, இங்க தானே உட்கார்ந்துருக்கேன். ஒரு 500 ரூபாய் மட்டும் தாங்களேன். இப்ப எதுக்கு உனக்கு 500? ஏன் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? வீட்ல ஒரு சின்ன சின்ன பொருள் தீர்ந்துட்டு எல்லாத்துக்கும் உங்கள்கிட்டயே போய் கேட்டுட்டு இருக்க முடியுமா? துட்டு தாங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். தாரேன் தாரேன், அதுக்கு ஏன் அப்படி முறைக்க? கொடுக்க ஒரு 500 ரூபாய்க்கு எத்தனை கேள்வி. இந்த கிதா வச்சுக்க, பார்த்து செலவு பண்ணு, மிச்சம் வந்தா கையில வச்சிரு. தாங்க. ஆமா, இந்த 500 ரூபாய்க்கு மிச்சம் வேற வருது. எந்த காலத்துலமா இருக்காரு இவரு? காந்தி காலத்திலேயே இருக்காருன்னு நினைக்கேன். டைம் மிஷின் வச்சு அவரை கொண்டு வரணும் 2024க்கு. அம்மா துட்டையே பத்தி நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் வெளியில போறேன், வரதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஏதாவது வேணுமா? 2 மணி நேரம் ஆகுமா? ஏங்க? ஆ கீதா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இதுவே போதுமா, நீ போயிட்டு வா. 2 மணி நேரம் என்ன, 4 மணி நேரம் கழிச்சு வா, சந்தோஷமா போயிட்டு வா. சரிங்க, அப்ப நான் போயிட்டு வரேன், நீ தேடாதீங்க. எடி மலரு, என்ன கல்யாணம் வேற கிட்ட நெருங்கிட்டே வருது. ஒரு 10-15 சேலைகானு எடுத்து வச்சுக்கோ, சட்டை துணியெல்லாம் தச்சு வச்சுக்கோ. ஆமாடி, கல்யாணம் முடிஞ்ச கையோட மறுவீடு விருந்து அங்க எங்கேயும் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாசம் 2 மாசத்துக்கு ஜாலியா இருக்கும் பாத்துக்க. நல்ல புது புது சேலையா உடுத்திட்டு போச்சிரியா? ஏக்கா எனக்கு சேலையே கட்ட தெரியாது, நான் எங்க இருந்து சேலை வாங்குறது? நீங்க வேற போங்கக்கா. இந்த மாதிரி பேண்ட் சட்டை தான் 4-5 எடுத்து வச்சிருக்கேன், செட் செட்டா. அட கூறுகிட்ட சிரிக்கி, அங்க போய் இப்படி பேண்ட்டும் சட்டையும் போட்டு அலையாத, நல்லாவா இருக்கு? அது சரிதான். ஏன் மலரு, உங்க மைனிக்காரிய பாத்தியா? அவளே பேண்டும் சட்டை, அதுவும் பேண்ட் கிடையாது, டவுசரு போட்டு அலையிறாவோ. ஆமாட்டி மலரு, நானும் பார்த்துருக்கேன். உங்க மாமியா அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லாது பார்த்துக்கோ. அது எப்படி சொல்லாம இருப்பாவோ? அதை உன் மவனால சும்மா விடுறாவோ, மருமவனை கேள்வி கேட்க தான் செய்வாவோ. என்னம்மாம்மா தெரியல, ஆனால் புதுசாக கல்யாணம் பண்ணால் ஒழுங்கா சேலை அழகா கட்டி நல்லா பூ வச்சு நல்லா அழகா இரி. போவாங்கக்கா, சேலையெல்லாம் என்னத்தை போட்டு கட்ட? அதெல்லாம் அப்போ பார்ப்போம். ஆமாம், எங்கள் மைனி இப்படி தான் சுற்றிட்டு இருக்கு. நல்ல ஒரு டிஷர்ட்டு, ஒரு அரைக்கால் டவுசரு. இதுக்கெல்லாம் எங்கள் மாமியா பெருசாக ஸ்ட்ரிக்ட்லாம் இருக்காது போல. ஏன் மலர் பேத்தியோ அப்படி சொல்லாத, அது அவன் மாவோனால ஒன்றும் சொல்ல மாட்டாவோ, சொல்றதுக்கும் வழி இருக்காது போல. ஆனால் உனையே கேள்வி கேட்க தான் செய்வாவோ. நீ ஒழுங்கா இருக்கணுமா, போகிற இடத்துல நல்லா மதிப்பும் மரியாதையுமா இருக்கணும், மரியாதையோட பேசணும் பெரிய ஆட்களெல்லாம். இவள்கிட்டயாவது மரியாதையை எதிர்பார்க்கறதாவது பாப்போம் பாப்போம். 4 முடி முன்னாடி இருக்கிற முடி வேணுமா, இல்லை பிடிங்கி எடுத்துறட்டா? போட்டி. ஆனால் அம்பச்சக்கா எனக்கு ஏதோ பண்ணுதுக்கா. எப்படி சொல்கிறது, சரியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல. நைட்டு 10-12 மணி ஆனாலும் தூக்கம் வர மாட்டுக்கு. ஓஹோ, சரிதான். எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிரச்சனைன்னு. என்னம்டி, என்ன சொல்றீங்க? மலரு, கால ஆரம்பிக்கும்ல அந்த வார்த்தை. காளையா? காலரா? சீச்சி, அது இல்லக்கா, நீங்க தப்பா சொல்றீங்க. 3 வார்த்தை தான், 3 எழுத்து. இவனும் என்ன பேசுறாளுவோ ஒன்னும் விளங்கலையே. உமாலம் என்ன சொல்ற? எங்களுக்குலாம் தெரியலடி, நீயே சொல்லு. காதல். ஐயோ, வெக்கமா வருது. எடி நாயே, என்னனாலும் செய், ஆனா அந்த வெக்க மட்டும் படாத, கேவலமா இருக்கு. போங்க 4 முடி.